வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், ரொம்பவே ஒரு அசாதாரண புத்தகத்தோட மூலக்கருத்துக்களை அலசி ஆராயப் போறோம். ஆமா. ப்ராக்டரோட தி ஏபிசிஸ் ஆஃப் சக்சஸ். உங்க கையில இந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் இருக்கு. இது வெறும் புத்தக அறிமுகம் இல்ல. இல்லவே இல்ல. இந்த புத்தகத்தோட ஆன்மாவை உங்களுக்குள்ள கொண்டு போறது தான் நம்ம நோக்கம். சொல்லப்போனா இந்த புத்தகம் சின்ன சின்ன கட்டுரைகளா இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தி கொண்டது. ஆமா. இந்த புத்தகத்தோட நோக்கமே ரொம்ப சிம்பிள். வெற்றிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்ற விஷயமோ இல்ல சில பேருக்கு மட்டும் சொந்தமானதோ இல்ல. ம், அது சில அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிட்டு விடாம பின்பற்ற யாருக்கு வேணாலும் சாத்தியம்னு சொல்றதுதான். இன்னைக்கு அந்த விதிகளை உங்களுக்காக பிரிச்சு மேய போறோம். சூப்பர். ஆரம்பிக்கிறதுக்கே இதுல ஒரு அருமையான ஐடியா இருக்கு. ப்ராக்டர் சொல்ற ஸ்ட்ரெயிட் ஏஸ், அதாவது விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஆமா. அப்புறம் அதை ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ். கடைசியா அதை மாத்துறது, ஆல்டரேஷன். இந்த மூணு சேர்ந்தா சாதனை, அதாவது அச்சீவ்மெண்ட் தானா வரும்னு சொல்றாரு. இந்த ஃபார்முலாவை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம மனசோட செயல்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. அதுதான் அடித்தளமே. நம்ம பலரும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியில இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். வேலை சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு. ஆமா, நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ப்ராக்டர் சொல்றாரு, முடிவுகள் எப்போதுமே ஒரு உள் வேலை அப்படின்னு. அதாவது நம்ம ஆழ் மனசுல இருக்கிற கண்டிஷனிங் தான் நம்ம நடத்தையே தீர்மானிக்குது. அந்த நடத்தை தான் நம்ம முடிவுகளை உருவாக்குது. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? ரொம்ப ஆழமான விஷயம். இது விளக்க அவர் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துறார். பாரடைம்கள். அதாவது பாரடைம்ஸ். அந்த சாஃப்ட்வேரை மாத்துங்கங்கிற தலைப்புல இத பத்தி பேசுறார். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் எப்படி அதோட எல்லா செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துதோ, ஓஹோ, அதே மாதிரி நம்ம மூளையில பதிஞ்சு போன பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகளோட தொகுப்பு தான் இந்த பாரடைம். அது ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி. நீங்க காலையில எழுந்து பல் தேய்க்கிறதுல இருந்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி யோசிக்கிறீங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த பாரடைம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு நிமிஷம். இந்த பாரடைம்ங்கிற விஷயம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா பல வருஷமா நம்ம கூடவே இருக்கிற ஒரு பழக்கத்தை, ஒரு நம்பிக்கைய எப்படி மாத்துறது? அது ஒரு நாள்ல சாத்தியமா? இல்ல. நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு தினமும் நினைப்போம். ஆனா அலாரம் அடிக்கும்போது நம்ம கை தானா அதை ஆஃப் பண்ணிடும். அது ஒரு பாரடைம் தானே? அருமையான கேள்வி. அதுதான் விஷயமே. ப்ராக்டர் சொல்றார், வெறும் இச்சா சக்தி, வில் பவர் வச்சு பாரடைமை மாத்த முடியாது. அப்படியா? ஏன்னா பாரடைம் நம்ம ஆழ் மனசுல இருக்கு. ஆனா வில் பவர் நம்ம நனவு மனசுல, கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. இது ரெண்டுக்கும் சண்டை வந்தா எப்பவுமே ஆழ் மனசு தான் ஜெயிக்கும். ஓ, அதனால தான் ஒரு புது எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்லி உணர்ச்சி பூர்வமா அதை நம்ம ஆழ் மனசுல பதிய வைக்கணும். இதை தான் அவர் சுயபிம்பம், அதாவது செல்ஃப் இமேஜ் கூட இணைக்கிறார். ஒரு புதிய நீங்கள் பகுதியில நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க யதார்த்தமா மாறும்னு சொல்றார். அப்போ நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சும்மா கண்ணாடிய பார்த்து சொன்னா போதுமா? வெறும் வார்த்தையா சொன்னா பத்தாது. அது உண்மையா நம்பணும். உள்ள இருந்து வரணும். இங்க தான் அடுத்த முக்கியமான கருத்து வருது. என்ன அது? சான்றுகளை விட பெரியது. பிகர் than தி எவிடன்ஸ். ப்ராக்டர் ஒரு கதை சொல்றார். அவரோட நண்பரோட தொழில கூட்டாளி ஏமாத்தி மொத்தமா அழிச்சிடுறார். ம், எல்லா ஆதாரங்களும், பேங்க் பேலன்ஸ், சூழ்நிலை எல்லாமே அவர் தோத்துட்டாருன்னு சொல்லுது. ஆனா அந்த நண்பர் சொல்றார், நான் இப்படிதான் ஆரம்பிச்சேன், ஜீரோல இருந்து மறுபடியும் அப்படியே தொடங்குவேன்னு. வாவ். அதாவது கண்ணுக்கு தெரியற ஆதாரங்களை விட மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வலிமையா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. உங்க நம்பிக்கை உங்க தோல்விக்கான ஆதாரங்களை விட ஒரு படி மேல இருக்கணும். அப்போதான் அந்த பழைய பாரடைமை உடைக்க முடியும். இதுதான் மனநிலையை தயார்படுத்துற முதல் படி. சரி, இந்த மனநிலைய மாத்துறது ஒரு பெரிய விஷயம். மனசுக்குள்ள ஒரு வெற்றியாளனா மாறிட்டோம். ஆனா அந்த எண்ணத்துக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டாமா? ஆமாம். ஒரு திசை இல்லாம கப்பல் எங்க போகும்? ஒருவேளை அந்த திசை தான் இலக்குகளோ? அருமையா இணைத்தீர்கள். அதுதான் அடுத்த கட்டம். மனசுல இருக்கிற சக்தியை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர இலக்குகள் அவசியம். வெறும் கனவுகள் போதாது. ம், இதுக்கு ப்ராக்டர் சொல்ற சிவப்பு பியூக் கன்வெர்ட்டபிள் கதை ஒரு கிளாசிக் உதாரணம். ஆமா. நான் படிச்சிருக்கேன். 1926ல ஆங்கில கால்வாய நீந்தி கடக்கிற முதல் பெண்ணுக்கு ஒரு சிவப்பு பியூக் கார் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. ஆமா. ஜெர்ட்ரூட் எடர்லி என்ற 19 வயது பெண். அவங்களுக்கு அந்த கார் மேல ஒரு தீராத காதல். அது அவங்க இலக்கா மாறுது. கால்வாய நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாதி தூரத்துல முடியாம போயிடுதே. ஆமா.
பாதி தூரத்துல கடல் கொந்தளிக்குது, குளிர் தாங்க முடியல, உடம்புல சக்தி இல்ல. அவங்க அப்பா படகுல இருந்து வெளியே வந்துடுன்னு கத்துறார். அவங்க கிட்டத்தட்ட ஹார் மான்லியா. ஆனா அவங்க ஜெயிக்கிறாங்க. எப்படி? அந்த நொடியில அவங்க கண்ணை மூடும்போது அந்த சிவப்பு பியூக் கார்ல அவங்க ஸ்டைலா உட்கார்ந்திருக்கிற காட்சி மனசுக்குள்ள ஓடுது. ஓஹோ! அந்த ஒரு பிம்பம் அவங்களுக்குள்ள இருந்த மிச்ச சொச்ச சக்தியெல்லாம் ஒன்னு திரட்டி கொடுக்குது. புது உத்வேகத்தோட நீந்தி உலக சாதனை படைக்கிறாங்க. இதுதான் தெளிவான உணர்ச்சிபூர்வமான ஒரு இலக்கோட சக்தி. அது உங்களை கைவிட நினைக்கிற நேரத்துல உங்களை கை தூக்கி விடும். கரெக்ட். 1926ல ஒரு காருங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு நமக்கு அது மாதிரி எதுவா இருக்கும்? ஒருவேளை வெளிநாட்டுல படிக்கிறது, இல்ல நம்ம ஸ்டார்ட் அப் அடுத்த கட்டத்துக்கு போறது. எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தெளிவான உணர்ச்சிபூர்வமான இலக்கு தான் முக்கியம்னு சொல்றீங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இங்க ப்ராக்டர் இன்னொரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றார். தேவை மற்றும் ஆசை. நீட் வர்சஸ் டிசையர். இதென்ன வித்தியாசம்? நம்மள் பலரும் நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அடுத்தவாள சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒருத்தருக்கு சாப்பாடு எப்படி ஒரு தேவையோ, ஆமா, அந்த அளவுக்கு வெற்றி ஒரு தேவையா மாறும்போதுதான் நம்ம மூளை அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்குமா. ஆசைங்கிறது ஒரு விருப்பம், தேவைங்கிறது உயிர் வாழ்வதற்கான உந்துதல். அந்த வித்தியாசம் தான் இங்க முக்கியம். அருமையான விளக்கம். மனநிலை சரி, இலக்கம் இருக்கு, ஆனா செயல்பாடு இல்லாம எதுவுமே நடக்காதே. இங்கதான் நிறைய பேர் சறுக்குறாங்க. ஆமா, இதுதான் பெரிய தடை. யோசிப்போம், திட்டமிடுவோம், ஆனா செய்ய மாட்டோம். இத பத்தி ப்ராக்டர் என்ன சொல்றார்? இதுக்கு அவர் ஒரு நீதி கதையை சொல்றார். சாத்தானின் மிகவும் மதிப்புமிக்க உடைமை. சாத்தான் தன்னோட கருவிகள் எல்லாம் ஏலத்துக்கு விடுறான். பொறாம, வெறுப்பு, பயம், பேராசைன்னு நிறைய கருவிகள் இருக்கு. ஆனா ஒரு மூலையில ரொம்ப பழைய, பார்க்க சாதாரணமான ஒரு ஆப் மாதிரி ஒரு கருவி மட்டும் தனியா இருக்கு. அதுக்கு அவன் வெச்ச விலை மத்த எல்லா கருவிகளோட மொத்த விலையை விட அதிகம். அது என்ன கருவி? அதுதான் ஊக்கமின்மை, டிஸ்கரேஜ்மெண்ட். ஓ, ஏலங்கேட வந்தவங்க ஆச்சரியமா ஏன் இதுக்கு இவ்வளவு விலைன்னு கேக்குறாங்க. அதுக்கு சாத்தான் சொல்றானா, வெறுப்பு, பயம், கோபம் இதெல்லாமே ஒரு மனுஷனை ஏதாவது செய்ய வைக்கும், தப்பாவது. கரெக்ட். ஆனா இந்த ஊக்கமின்மைங்கிற ஓப்பன் ஒருத்தரோட மனசுல இறக்கிட்டானா அவன் அப்படியே முடங்கி போயிடுவான், எதையுமே செய்ய மாட்டான். இதுதான் என்னோட ஆக சிறந்த ஆயுதம்னு. அடடா, இது எவ்ளோ உண்மை. சில சமயம் எதையும் செய்ய தோணாம அப்படியே உட்கார்ந்திருப்போம். அப்போ ஊக்கமின்மைக்கான தீர்வு என்ன? ப்ராக்டர் சொல்ற பதில் அறிவார்ந்த செயல்பாடு, இன்டெலிஜென்ட் ஆக்ஷன். அறிவார்ந்த செயல்பாடு. இங்க அறிவார்ந்தங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சும்மா ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது செயல்பாடு இல்ல. நம்ம இலக்க நோக்கி போறதுக்கு என்ன தேவையோ அதை சிந்திச்சு திட்டமிட்டு செய்யறது தான் அறிவார்ந்த செயல்பாடு. ஓகே. சிந்தனை மற்றும் செயல்பாடு ரெண்டும் சேரும்போது தான் சக்தி பிறக்குது. அப்போ அறிவார்ந்த செயல்பாடுனா என்ன? சும்மா ஏதாவது செஞ்சா போதுமா? இல்ல அதுக்கு ஒரு திட்டம் வேணுமா? ஊக்கமா இருக்கும்போது செயல்படுறதுக்கும் இல்லாதம்போது செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. ஊக்கமா இருக்கும்போது யார் வேணாலும் செயல்படுவாங்க. ஆனா ஊக்கமே இல்லாத போதும் உங்க இலக்குக்காக ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்கிறீங்களே, அதுதான் உண்மையான செயல்பாடு. சரி. அதுக்கு ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின். இன்னைக்கு 1 மணி நேரம் என் இலக்குக்காக வேலை செய்வேன்னு முடிவு பண்ணா பிடிக்குதோ இல்லையோ அதை செய்யணும். அதுதான் ஊக்கமின்மையே ஜெயிக்கிற ஒரே வழி. சரி, இந்த வெற்றி பயணம் சொல்ற அளவுக்கு சுலபமா இல்ல. நாம பாரடைமை மாத்தி இலக்க நிர்ணயிச்சு செயல்பட ஆரம்பிக்கும் போது திடீர்னு முன்னாடி ஒரு பெரிய சுவர் வந்து நிக்கும். ஒரு பயம், ஒரு தயக்கம். ப்ராக்டர் இத பயங்கர தடை, த டெரர் பேரியர் அப்படின்னு சொல்றார். ஆமா, அவர் தன்னோட சிறுவயது அனுபவத்தை சொல்றார். உயரமான டைவிங் போர்ட்ல இருந்து குதிக்கணும். கீழ இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. ஏணியில ஏறும்போது உற்சாகமா இருக்கு. ஆனா அந்த போர்டோட முனைக்கு போய் கீரை பார்த்ததும் ஒரு பயம், உடம்பெல்லாம் பரவுது, இதயம் வேகமா அடிக்குது. வேண்டாம், திரும்பி போயிடலான்னு மனசு சொல்லுது. அதுதான் அந்த பயங்கர தடை. இது வெறும் பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தானா? ஒரு புது வேலையில சேரும்போது முதல் நாள் ஒரு மீட்டிங்ல பேசணும்னா கூட இந்த பயங்கர தடை வருமே. நிச்சயமா. சின்ன சின்ன விஷயங்கள்லயே இது நடக்கும் இல்லையா? நான் முறையா ஸ்டேஜ்ல பேச போனப்போ என் கால் நடுங்குனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுதான் அந்த பயங்கர தடை. அந்த நிமிஷம் திரும்பி போயிடலாமான்னு தோணுச்சு. நிச்சயமா. நீங்க இதுவரைக்கும் செய்யாத உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்ற ஒவ்வொரு முறையும் இந்த தடை வரும். இது தெரியாததை நோக்கிய பயத்தில், ஃபியர் ஆஃப் தி அன்னோன்ல இருந்து வருது. ஆமா. ப்ராக்டர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. அந்த காலத்துல வரைபடம் வரைகிறவங்க தங்களுக்கு தெரியாத இடங்களோட எல்லையில இதற்கு அப்பால் ஆபத்தான உயிரினங்கள் உள்ளனன்னு எழுதி வைப்பாங்களாம். நம்ம மனசுக்குள்ளேயும் அப்படிதான் எல்லைகளை வரைஞ்சு வச்சிருக்கோம். என்னால பிசினஸ் பண்ண முடியாது, என்னால ஆங்கிலம் பேச முடியாதுன்னு.
சரியா சொன்னீங்க. அந்த எல்லையை தாண்டும் போது தான் வளர்ச்சியே இருக்கு. அந்த டைவிங் போர்ட்ல இருந்து ப்ராக்டர் குதிக்காம திரும்பி வந்துட்டார். அதனால அவர் சுயமரியாதையை இழந்ததா உணர்ந்தார். ஓ, அந்த பயத்தை ஜெயிச்சு குதிச்சிருந்தா கிடைச்சிருக்க போற தன்னம்பிக்கை எவ்வளவு பெருசு. அந்த தடைய உடைக்கிறது தான் விடுதலை. இந்த பயங்கர தடை ஒரு பக்கம்னா இன்னொரு பெரிய தடை கவலை, வரி. ஆமா, ப்ராக்டர் இத ஒரு மனநோய், சைக்கிக் டிசீஸ்னு சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம கவலைப்படுற விஷயங்கள்ல 92% ஒருபோதும் நடக்கிறதே இல்லைன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றார். ஆமா, அது ஒரு சக்தி வாய்ந்த புள்ளிவிவரம். கவலைங்கிறது நம்ம கற்பனை சக்திய தப்பான வழியில பயன்படுத்துறது. கரெக்ட். இத விளக்க அவர் ஒரு கதை சொல்றாரு. அவரோட நண்பர் ஒருத்தர் அடுத்த வார சம்பள பட்டுவாடாவுக்கு $2000 குறைவா இருக்குன்னு பயங்கரமா கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ராத்திரி தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல. அப்போ ப்ராக்டர் அவருக்கு பணம் கொடுத்து உதவுனாரா? இல்ல, அதுதான் சுவாரஸ்யமே. ப்ராக்டர் தன்னோட செக் புக்ல இருந்து ஒரு செக்கை எடுத்து கையெழுத்து மட்டும் போட்டு தொகையை எழுதாம அந்த நண்பர்கிட்ட கொடுத்து. ஓ, பிளாங்க் செக்க. ஆமா, பணம் புரட்டவே முடியலன்னா இத பயன்படுத்திக்கோ. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுன்னு சொல்றார். வாவ். அப்புறம் என்னாச்சு? அந்த செக்கு கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த நண்பரோட மனநிலை மொத்தமா மாறிடுச்சு. கவலை பறந்து போச்சு. ஆச்சரியமா இருக்கே. புது தெளிவோட யோசிச்சு அடுத்த ஒரு வாரத்துல வேற வழிகள்ல அந்த பணத்தை புரட்டிட்டார். ஒரு வாரம் கழிச்சு அந்த செக்கை பயன்படுத்தாமலேயே புரோக்கர் கிட்ட திருப்பி கொடுத்தார். அப்போ பிரச்சனை பணத்துல இல்ல, மனசுல தான் இருந்திருக்கு. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. மிகச்சரியா. கவலை நம்ம யோசிக்கிற திறனையே முடக்கிடுது. கவலைங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி. முன்னும் பின்னும் போயிட்டே இருக்கும், ஆனா எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொல்வாங்க. ஆமா, அத புரிஞ்சுக்கிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, வெற்றிங்கிறது ஒரு வெளிநிகழ்வு இல்ல, அது முழுக்க முழுக்க ஒரு உள் விளையாட்டு. ஆமா, அது நம்ம பாரடைம்களை, அதாவது நம்ம ஆழ்மனசு சாஃப்ட்வேரை மாத்துறது, தெளிவான உணர்ச்சி பூர்வமான இலக்குகளை செட் பண்றது, ஊக்கமின்மையை தாண்டி விடாமுயற்சியோட செயல்படுறது, கடைசியா பயம்ங்கிற தடைகளை உடைச்சு முன்னேறது. இந்த புத்தகம் முழுக்க ப்ராக்டர் சொல்ற இன்னொரு விஷயம், பெரிய வெற்றிகள் ஏதோ ஒரே நாள்ல வர்ற பெரிய செயல்களால வர்றதில்ல. சாதாரண விஷயங்களை, த காமன் திங்ஸ், அசாதாரணமான வழியில தினமும் செய்யறது மூலமா வருதுன்னு சொல்றார். உண்மைதான். தினமும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, தினமும் 1 மணி நேரம் படிக்கிறது, தினமும் உடற்பயிற்சி செய்யறது, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். ஆனா இத ஒருத்த அசாதாரணமான ஒழுக்கத்தோட ஒரு நாள் கூட தவறாம செய்யும்போது, ஆமா, அது ஒரு பழக்கமா மாறுது. அந்த பழக்கம் அவங்க வாழ்க்கையை அசாதாரணமான உயரத்துக்கு கொண்டு போகுது. இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி. அருமை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல ஒரு வரி வருது. சொல்லுங்க. நீங்கள் தவறுகள் செய்தால் உலகம் உங்களை மன்னிக்கும். ஆனால் நீங்கள் முடிவுகளை எடுக்க தவறினால் வாழ்க்கை உங்களை மன்னிக்காது. இது மனசுல ஆழமா பதியுது. ஆமா, இன்ஆக்ஷன், அதாவது பேஸ்தி தான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்றாரு. ஆக நாங்க உங்ககிட்ட விட்டு செல்லும் கேள்வி இதுதான். தவறு செய்து விடுவோமோ என்ற பயத்தில் சரியான தருணத்துக்காக நீங்க தள்ளி போடும் ஒரு முடிவு என்ன? அந்த முடிவை இன்னைக்கு எடுத்து நீங்க உண்மையிலேயே விரும்பும் வாழ்க்கையை நோக்கி ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.